கடந்த சில வாரங்களாக நம்முடைய கற்றதும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் பிள்ளை வளர்ப்பு என்ன செய்தல் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. பெற்றோர்களுடைய என்ன சொல்கிறது, எப்படி இதெல்லாம் பிள்ளைகளை கையாள்வது, எந்த மாதிரி சிரமங்கள் இருக்குங்கிறத பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உள காரணங்கள் பேசணும், சமூக காரணங்கள் பேசணும், குடும்ப காரணங்களை பற்றி பேசணும். ஏன் இந்த இடைவெளி, ஒரு அப்பா அம்மா பேச ஆரம்பித்தாலே பிள்ளைகள் விலகி போகிறாங்க, பேச்சை எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சிக்கல் வருது. அதை ஒரு அவமானமாக நினைக்கிற பெற்றோர்கள் அது ஏன் அப்படிங்கிறத சிந்திக்கணும். இன்றைக்கு எல்லாத்தையுமே வேகமாக எடுத்து வேகமாக விட்டு வெளியேறும் ஒரு ஆக்சுவலாக வெளியேறும் ஒரு தலைமுறை. இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் சீக்கிரம் போவாங்க, எல்லாத்துக்கும் சீக்கிரம் வெளியில் வருவாங்க. யோசனை குறைவு, காரியம் அதிகம். அதே மாதிரி அறிவு அதிகம், உணர்ச்சி குறைவு. முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போது முன்ன ஒரு காதல் காட்சி அப்படின்னா ஒரு 30 வருஷங்கள் முன்னாடி வந்த படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அரை படத்துக்கு 2 பேர் என்ன செய்யலாங்கிறத பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. லவ் லெட்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு. மரத்தை சுற்றி நின்று 2 பேரும் கையை தொடுறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்புறம் பாட்டு, அப்புறம் தான் பெற்றோர் எதிர்ப்பு, இடைவேளைக்கு அப்புறம் தான் வரும். இன்றைக்கி முதல்லையே அவன் ஃபோன் எடுத்து கேட்டுடுறான், எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஒன்றா இருக்கலாமா இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். வேண்டான்னா டக்குன்னு அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டே இருக்கான். இவ்வளோ வேகமாக போயிடுச்சு இன்றைக்கி சூழ்நிலை. நல்லதோ கெட்டதோ இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிஜம், வேகம். இப்போது இப்படி ஒரு வேகமான ஒன்று, இதை நான் எப்படி சொல்வேன்னா, நம்ம ஒரு 60 மாடல் 70 மாடல் 80 மாடல் டெலிவிஷன் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் இப்போதைய டெலிவிஷன். நம்ம அந்த காலத்து ஃபோனுன்னா இவங்க இந்த காலத்து கைபேசி. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால், பழைய தொழில்நுட்பம் புதிய தொழில்நுட்பத்தை அடக்க முடியுமா? அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய அறிவு பழைய அறிவு, குழந்தைகளுடைய அறிவு என்னென்னா புது அறிவு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பழைய அறிவை வச்சு புது அறிவை நம்ம அடக்கிறோம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு தெரியுது, அப்பா அம்மா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி சொல்கிறது, புறந்தள்ளி போகுதல் சுலபமாயிடுது. புறந்தள்ளி போயிட்டு இது அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு. பல பேர் படித்து வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கிறவங்க கூட அவங்களோட குழந்தைங்களுக்கு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாதும்மா, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இதை நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா, அவமானமாக எடுத்துக்காமல் ஏன் அப்படி அவங்கள சொல்ல வைக்குது. அவர்களுக்கு முக்கியமாக படுற விஷயங்கள் நமக்கு முக்கியமாக படலை. இப்போ அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம காலத்தில் அறிவுனா நீங்கள் வாங்கின பட்டங்களாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களாக இருக்கலாம், ஆளுமையாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம். இன்றைக்கு அவங்க சின்னதாக ஒரு கைபேசியில் அவங்க வேக வேகமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு 3 மாதம் ஆகுது. அவங்க இதை கூட பண்ண முடியலையா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று வேணும்னா நேரடியாக சடார்னு கேட்டுருவாங்க. நம்ம வேணும்னா யாரை பார்க்கலாம், எங்கே போகலாம், எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டு இருப்பீங்க. அவங்க நேராக போய் கேட்டுருவாங்க. இதுதான் அந்த வேகத்தினுடைய வித்தியாசம். ஆனால் வேகம் விவேகம் அல்ல அப்படிங்கிறத காலப்போக்கில் உணர்வாங்க. முட்டி மோதுற காலத்தில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித உறவுகளில், உணர்வுகளை கையாளுற நிலைமையில், திருமணம் போன்ற இடங்களில், உறவு பிரச்சனைகளில் அவங்க இடிஞ்சு விழுந்துடுறாங்க. அப்போது அறிவு ரீதியான விஷயங்களில் ஆதிக்கம் செலுத்தினா கூட உணர்வு ரீதியான விஷயங்களில் பெற்றோர்களுடைய பக்குவம் தேவைப்படுது. அப்போ என்ன செய்யணும், பெற்றோர்கள் உறவு சிக்கல்கள் வரும்பொழுது உடனிருந்து ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஆசான்களாக இருக்கணும். அதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை வரணும். ஒரு தப்பு செஞ்சால் உங்கள் குழந்தை நேராக உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு இடம் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட பேசலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இருக்கணும். இந்த மாதிரி இடங்களில் காசு பண விஷயத்தில் சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டு முக்கியமான விஷயத்தை வெளியில் போய் தப்பான அறிவுரை கேட்குறதுல என்ன இருக்குது? ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் கூட அதை நமக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட பேசுகிற சூழ்நிலை இருந்தீங்கன்னா குழந்தைகள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு குறைவு. தவறான முடிவுகள் பல இடங்களில் கல்யாணம் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒன்றும் இவங்களால் செய்ய முடியறதில்லை பெற்றோர்களால். ஆனால் எங்கே எல்லாம் காப்பாற்றப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகள் பெற்றோர்கிட்ட போய் இயல்பாக சொல்லும் பொழுது மகன், மருமகன், மகள், மருமகள் இவங்க எல்லாமே நம்மளோட குழந்தைகள் அப்படின்னு நினைத்து செயல்படும் பெற்றோர்கள் உட்கார்ந்து பேசுவார்கள். 2 பக்கத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். பக்குவம் அதுதான் முக்கியம்.
அப்படிங்கிறத புரிய வைப்பாங்க. உடனடியாக ஜெயிப்பது வாழ்க்கை அல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். வருங்காலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வாழ்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே உடனேயுமே சாதிச்சுட்டு நாளைக்கே இந்த உலகத்தை விட்டு போகிற வேகத்தில் இருக்காங்க. ஒன்று செய்யலை, குழி தோண்டி வச்சுட்டு இங்கே தான் நான் புதைக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்ல, அதை தவிர எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அதாவது ஒவ்வொன்றையும் வேக வேகமாக செய்கிறாங்க. கால் முளைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு 2 சக்கர வண்டி வேணும். 2 சக்கர வண்டி போன உடனேயுமே 4 சக்கரம் வேணும். 4 சக்கரத்தில் காலை வச்ச உடனேயுமே வீடு வேணும். வீடு வைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இதெல்லாம் வேணும். உடனேயுமே நம்ம ஓய்வு பெறணும், வெளிநாடு போகணும். அப்படின்னா உங்களுடைய இது வாழ்க்கை சக்கரத்தை சுருக்கிடுறாங்க. இது எல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சலிப்பு வரும் அப்படிங்கிறத வந்ததுக்கப்புறம் தெரியும். வரலன்னா வாழ்க்கை பூரா ஒரு அசதி தெரியும். ரெண்டுமே நல்லது கிடையாது. ஆனால் மெதுவாக வாழ்ந்தவர்கள் குறைவாக சாதித்தாலும், பொருளாதார ரீதியாக குறைவாக சாதித்தாலும் மனநிறைவோடு மரணத்தை தழுவினார்கள். போகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக, நிறைவாக, அமைதியாக குடும்பத்துக்கு செய்ய முடிஞ்சது. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்கங்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் முக்கியமான பிரச்சனை உணர்வு ரீதியான பிரச்சனைகள். அவர்களால் ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ சின்ன ஒரு ஏமாற்றத்தை தாங்க முடியல, மனக்கவலையை தாங்க முடியல, தோல்வியை தாங்க முடியல, வேறு விதமாக நம்மளால் யோசிக்க முடியல, அவசரப்படுத்துறதை தள்ளி போட முடியல. அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் மேல் அக்கறைப்படக்கூடிய ஆளுமைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதில் யாருன்னு பார்த்திங்கன்னா முதலில் இருப்பவர்கள் பெற்றோர்கள். உங்கள் குழந்தைகளின் உணர்வு தேவைகள் என்ன? உறவு சிக்கல்கள் வந்தால் உங்ககிட்ட வருவாங்களா? வாழ்க்கையை சரியான முறையில் அவங்களுக்கு பார்க்க தெரியுதா? அதற்கான முன்மாதிரிகளை நம்ம வாழ்கிறோமா? நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள இடைவெளியை குறைக்க நம்ம என்ன செய்யலாம்? தொழில்நுட்பத்தை தள்ளி வைத்து நம்மிடம் வருவதற்கான ஆளுமை நம்மக்கிட்ட இருக்கா? அதற்கான நேரம் கொடுக்குறோமா? இதை பற்றியெல்லாம் பேசுவோம்.